ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து எவ்வளவு அற்புதமான செய்தி! அதை கேட்கும் பொழுதே காதுகளில் ஒரு சந்தோஷம் வருகிறது. யாருடைய நாமம்? ஆண்டவருடைய நாமம். அவர் யார்? நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். அது எபிரேயத்தில் என்னவென்று பார்க்கிறோம்? எல் ரோயி. வாருங்கள், இன்றைக்கு எல் ரோயை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை காண்கிற தேவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் இந்த பதத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோயி என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறாள். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவள் ஓடி போகிறாள், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாள். அவளுடைய ஃபீலிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவள் ஏதோ ஒரு வித்தியாசமாக அங்கே உணரப்படுகிறாள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ சாரா மிஸ்ட்ரீட் பண்ணி விட்டாள் என்று சொல்லி தவறாக வியாக்கியானப்படுத்துகிறோம். அப்படி அல்ல. சாரா நன்றாக தான் கவனிக்கிறாள். இல்லாவிட்டால் தேவதூதன் என்ன சொல்ல மாட்டான்? நீ போய் உன் நாச்சியார் அண்டையிலே அவளுடைய கையின் கீழ் அடங்கியிருந்து தேவதூதன் சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். சாராளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இவளுடைய தவறான புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், சாராளை விட்டு ஓடி போகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தர் அவளுக்கு உதவி செய்கிறார், அவரை பார்க்கிறார், அவளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் யார் என்று சொன்னால், நம்மை பார்க்கிறவர். சும்மா என்ன பார்க்கிறதுனா என்ன, கண்ணில் பார்க்கறதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்முடைய வேதனைகளை பார்க்கிறவர், நம்முடைய தனிமையை பார்க்கிறவர், நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதல்களை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். சில சமயம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவங்களை பற்றி தப்பாக நினச்சி நம்ம வேதனைப்பட்டுட்டு இருப்போம். அப்போ ஆண்டவர் நமக்கு அதை புரிய வைப்பார். எப்படி புரிய வைப்பார்? இல்லை, நீ நினைப்பது தவறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ, சாராளிடத்திற்கு திரும்பி போ என்கிற விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகினால பார்க்கிறார் என்று சொன்னோடனே ஏதோ நம்மளை வெளித்தோற்றத்தில் பார்க்கிறார் என்பது பொருள் அல்ல. ஆண்டவருடைய பார்வை நம்மேல விழுந்தால் நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிறார். நம்முடைய அந்த ஃபீலிங்ஸ், நம்ம ஒருவேளை ஹர்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், கண்ணீர் சிந்தலாம், உள்ளத்தில் வேதனையோடு இருக்கலாம், கவலைகளோடு இருக்கலாம். இவைகளை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் அவர்தான் நம்முடைய எல்ரோயி. வேற யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் அழுதீங்கன்னா கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் அந்த அழுகைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க. நோபடி கேன் see the feelings, only they can sense. அவங்களால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஆனால் அந்த ஃபீலிங் யார் பார்க்கிறது? அந்த கண்களை உடைய ஒரே ஒருவர் எல்ரோயி மட்டும்தான், அவரால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ தேவனை விட்டு ஓடி போகிறாள். அப்போ ஆண்டவர் அதை பார்த்து விட்டார். நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இருக்கிற வேதனைகளை பெரிதுபிடித்து காண்பிக்கும். அதை அந்த மாம்சம் சொல்லும், நீ கவலையோடு இருக்கிற,
நீ கண்ணீரோடு இருக்கிற, நீ துன்புறுத்தப்பட்ட, நீ மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்பட்ட, மற்றவர்களால் நீ தாழ்த்தப்பட்டாய், நீ வித்தியாசமாக கேவலமாக நடத்தப்பட்டாய். இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நம்முடைய உள்ளாக இருக்கிறதான இந்த மாம்சீகத்திற்குண்டான மனிதன். ஆனால் கர்த்தர் அதற்குள்ளாக இருந்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இல்லைம்மா, இந்த வேதனைகளை, நீ பட்ட அத்தனை கஷ்டங்களையும் நான் பார்க்கிறேன். இவைகள் உனக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இவைகளில் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் என்னுடைய பார்வை அதன் மேல் விழும் பொழுது அவைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் அவைகளை உனக்கு சந்தோஷமாக மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். யார் சொல்லுவது? கர்த்தர். எதனால் சொல்லுகிறார்? பார்ப்பதினால் சொல்லுகிறார். யார் அவர்? எல் ரோயி. ஆகினால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் ஒரு பெரிய ஞானி. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தில் அவர் சொல்ல வருகிற விஷயத்தை கவனியுங்கள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனிதனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். பார்க்கிறவர், the God one who sees. அவரை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 139ஆம் சங்கீதத்திலே முதல் 4 வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. உட்கார்ந்தாலும் சரி, நான் எழுந்திருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, நான் எந்த பொசிஷனில் எப்படி எங்கே இருந்தாலும் உமக்கு மறைவாய் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீங்கள் எந்த பொசிஷனில் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க மனிதனுக்கு தெரியாது. நம்ம சொல்கிறோம் ரொம்ப சோதனைங்க, ரொம்ப பாடு, ரொம்ப பிரச்சனை. சரி, அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாடுபட்டார். ஆகினால் அவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரால் உதவி செய்ய முடியும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை என்னவாக பார்க்கிறோம் என்று சொன்னால், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்தில் எல் ரோயி பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தியாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பலவிதமான சோதனைகள், பல பிரச்சனைகள், பல பாடுகள், என்னால் தாங்கவே முடியவில்லை, எங்கேயாவது ஓடிவிடலாமா ஆகாரை போல என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறேன். வெளியிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி. ஆகார் சொன்னால்ல, நீர் என்னை காண்கிற தேவர் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கை செய்யலாம். கிறிஸ்து என்னை காண்கிறவராக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இயேசுவே, நீர் எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல நம்முடைய மன்றாட்டுகளை வைப்போம். நம்முடைய எல்லா சோதனைகளையும் நீக்க அவர் போதுமான கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதே இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்ரோயாக நீர் பிறந்திருக்கிறீர். நீர் எங்களை காண்கிற தேவன். எங்களை சோதனைகளிலிருந்து மீட்பதற்கு ஒருவரால் முடியும். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே மிகுந்த கவலையோடு சோதனைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் மீட்டுருங்க. எல்லாருடைய கவலைகளையும் மாற்றிருங்க. காண்கிற தேவனுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எல் ஷடாய் என்ற பதத்தில் அறியப்படுகிறது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் எல் ஷடாய், உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு நான் போதுமானவர். கிறிஸ்து யார்? இயேசு யார்? இயேசு கிறிஸ்து என்னவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது